ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்குக்குடியை நெவர் மீட் யூ அகைன் ஃபைனல் பார்ட். ஓகேவா? சாரி, உங்களை லாஸ்ட் வாரில் அழ வச்சுட்டேன் போல. ஓகேவா? சாரி. அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இப்போ நம்ஜின் கேட்குறாங்க, என் ஜங்குக்கு நீங்கள் எதுக்கு ஜிம்மின் கிட்ட ஜின்னா விட்டு கொஞ்சம் தள்ளிடுன்னு சொன்னீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்ஜின் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் நம்ஜின் அப்படி கேட்குறாங்க. இல்லை, இவர் தான் சொல்லியிருக்காரு ஜிம்மின் கிட்ட, நீ வந்து ஜின்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் கொஞ்சம் தள்ளிடு, உன்னையே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை, அது இல்லை, அவன் எப்போதும் ஜின்னா சொல்லி சுற்றிட்டு வரானா, அதான் ஹேங்க் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன ரொம்ப அழகு வருது, ஏன் ஜங்குக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை, எங்கே சொல்கிறேன் நம்ஜின் பார்க்குறாங்க. பாரு, அவங்க அப்பா அம்மா இல்லைடா, அவனுக்கு நாங்கள் தாண்டா எல்லாமே, அப்போ அவன் எங்கள்கிட்ட தானே நான் கேட்பான் சொல்கிறாங்க. அவன் அப்படி எதுவும் கேட்கல வர மாட்டேன்டா, ஏதோ பேசுறதுக்கு ஷேர் பண்ண தாண்டா வருவான். அப்படி கூட எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு எதுவுமே இது வரைக்கும் கேட்டதே இல்லைடா எங்ககிட்ட உரிமையா. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூட கேட்டது தெரியுமா. நான் கூட ஏதாவது எதனா கேட்பான்னு எதிர்பார்ப்பான், அவன் எதுவுமே கேட்க மாட்டான். அவன் டவுட் ஏதாவது ஸ்டடீஸில் டவுட்ஸ் தான் கேட்பான், இல்லை வேறு ஏதாவது வீட்டில் உள்ள வரைக்கும் எதாவது பண்ணிட்டாலும் கேட்பான். மற்றபடி அவன் எங்களுக்கு அப்போ படனாக இருந்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் ரொம்ப அழகாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நான் யாருமே ப்ளேம் பண்ண விரும்பல நம்ஜின் அப்படி சொல்கிறாங்க. ஜின் சொல்கிறாங்க, நான் யாரையுமே ப்ளேம் பண்ண விரும்பல, உன்னையோ இல்லை வயனையோ இல்லை ஜங்குக்கையோ டேவையோ நான் ப்ளேம் பண்ண விரும்பல. ஓகேவா? எனக்கு ஏன் தப்பு சரி, ஏன் தம்பியை நான் சரியாக பார்த்துக்க முடியாது, ஏன் தப்பு தான் நானே கேட்டுக்கிறேன். இத்தனை வருஷமா அவன் தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். உன்னோட பர்த்டே, என்னோட பர்த்டே, நம்மளுடைய வெட்டிங் டே எல்லாத்தையும் அவன் தான் சர்ப்ரைஸ் பண்ணுவான். ஒரு ஆளாக அவனையும் டெக்கரேட் பண்ணுவான். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக உன்னோட பர்த்டேக்கு நானும் ஜிம்மும் சேர்ந்து தான் பண்ணுவோம். நம்ம எங்கள் பர்த்டேக்கு அழகாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஹேங் சொல்லிட்டு நம்ம 3 பேர் தான் இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு ஜிம்முக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணுங்களா, நான் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட சொல்லியிருக்கணுங்களா, அவன் ஆசைப்பட்டுருப்பாங்க சொல்லிட்டாங்க. இப்போ எம்ஜின் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஹேங் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அவன் ஏதாவது ஒரு குழந்தைங்களை பார்த்தா சொல்லுவான், என்னோட ஜின்னா எனக்கு சீக்கிரம் பேபி வரணுக்கு ஆசையாக இருக்குது, அவங்க எப்போ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு பேபி பார்த்துக்கிறாங்களோ அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு ஜாப் போயின்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என்னுடைய ஜின்னா எனக்கு பேபி பிறக்கிறப்ப பேபிக்கு எல்லாமே வாங்கி தரணும், ஒரு அங்கிள் எல்லாமே பண்ணணும். ஸோ நான் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும், நிறைய மணி ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும், பாப்பாக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும், நிறைய பண்ணணும். அப்பா அம்மா வரை எங்களுக்கு இல்லை, அதனால ஜின்னா எனக்கு எல்லாம் நான் தான் பண்ணணும் சொல்லுவோம் தெரியுமா அப்போ சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. எம்ஜின் சொல்லும் போதே எம்ஜின் கருப்போ டிஎஸ் தான் நம்ஜிக்கு அதுக்கிட்ட இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னு பார்க்குறாங்க. எம்ஜின் சொல்கிறாங்க அப்படி சொல்லுவான், அவனுக்கு ஆசை உங்களுக்கு பேபி பிறக்கிறப்ப இதெல்லாம் பண்ணு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனது கூட ஜின்னிட்ட சொல்லலை எல்லாம் சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏன் எனக்கு அவங்க கூட இத்தனை வருஷமா இருந்திருக்கான், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை அவனுக்கு ஆசை இல்லையா, நீங்கள் நினைக்கிறீங்க அவனுக்கு ஆசை வந்திருக்காது, உங்களுக்கு ஒரு பேபி பிறக்கும் கொஞ்சம் ஆசை இருக்காது சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன். இல்லை, அவனுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அவன்கிட்ட ஸ்டார்டிங்கில் கேட்டேன். ஒன் டைம் நானும் ஜின்னு 3 பேர் பார்க்குக்கு போயிருந்தோம். அப்போ ஜின்னு எங்கே இருக்கா ஐஸ்கிரீம் வாங்க போயிருந்தோம். அங்கே ஒரு குட்டி பாப்பா ப்ளே பண்ணியிருந்தா, அதை நானும் ஜிம்மி ரொம்ப நேரம் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஜின்னு என்கிட்ட இன்டெரக்டாக கேட்டேன், ஏங்க நம்ம வீட்டுக்கு எப்போ ஒரு பாப்பா வரும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டேன். அது டேரெக்டாக கூட கேட்கல, டாக்டரை ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக வரும் டைமில் வரும் ஜிம்மின்னு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். சரிம்மா, எங்களுக்கு தெரியாதா இப்போ பேபி பார்த்துக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, அவனுக்கே தெரியும், அவனுக்கு ஒரு ஆசை தான் என்கிட்ட கேட்டா. அதை நான் சொன்னப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டா. சரி ஓகே, அவங்க வந்து இப்போதைக்கு கஷ்டத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காங்க, அதை சால்வ் ஆகணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேபி பார்த்துப்பாங்க சொல்லிட்டு அவனுக்கு அது புரிஞ்சிச்சு. சரியா? அவங்க எப்படி எங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிருக்கோம் ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ஏன்னு சொல்கிறாங்க. அந்த ரூம் அவனுக்கு நான் கட்டினதுடா, அந்த ரூம் நான் அவனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணது தெரியுமா, அந்த ரூம் அவனே நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. நீ இப்படியே வந்து சொல்கிறாங்க. அப்புறமா ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, நான் யாருமே பண்ண விரும்பல நம்பிடுறேன். அவங்ககிட்ட எல்லா தப்பு ஏன் என் தம்பியை சரியாக நான் பார்த்துக்க மாட்டேது ஏன் தப்பு தான். சரி, என் தம்பியை பார்க்கறதுக்கு இப்படியே சேர்ந்துடும், நான் அவனை ஹார்ட் பண்ணது ஏன் தப்பு இல்லை, ஏன் தப்பு தான். அவனுக்கு கிராஜுவேட் ஆக போகிறான், அவன் வந்து படிக்கிறான், அவன் கோர்ஸ் என் பண்ண போகிறான் எல்லாமே தெரிஞ்சு நான் அவனை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுது, நான் மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஏன் தப்பு தான். சரியா? அதுக்கு பரிஷ் பண்ணதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நம்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எம்ஜி பார்க்குறவங்க பாருங்க, அங்கே எப்போதைக்கும் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா. சரியா? அவன் எப்போ சரியாகணும், அப்போ அவன் வந்து எப்போ ஓகே ஆகணும், உங்கள்கிட்ட ரிட்டன் வரணும்னு நினைக்கிறேன், அப்போ வரட்டும் ப்ளீஸ், அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு அவன் ஹார்ட்டாக இருக்கா, ரிட்டன் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா அது நல்லா இருக்காது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வந்து சொல்லிட்டு அவன் கொஞ்சம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜின்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறேன், எனக்கு புரியுது, இப்போதைக்கு அவனை ஜிம்மில் கூட்டிகிட்டு வர முடியாது, அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கு, எனக்கு அவனை சென்ட் ஆஃப் பண்ணுற டே கூட நம்ம கூட இல்லாதப்போ வந்தளவுக்கு மனசு உடஞ்சி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, கண்டிப்பாக வண்டி வருமால்ல ரொம்ப சின்ன எம்ஜிட்ட கேட்குறாங்க. எம்ஜிட் பார்க்குறாங்க, எனக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார்ல, இப்போ இந்த மாதிரி டைம் ஏதாவது சொன்னாக்கா அவருக்கு ரொம்ப ஹார்ட்டாக வருது, அவரோட சுச்சுவேஷன் யோசிச்சு பார்த்து நம்ம எம்ஜி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வருவாங்க சொல்கிறாங்க. வருவான்ல சொல்கிறாங்க, வருவான் என் தம்பி வருவான், இப்போதைக்கு கோவமாக இருக்கா எனக்கு தெரியும், என் குழந்தை கோவமாக இருக்கா, கண்டிப்பாக வருவான் அப்படி சொல்லிட்டு இல்லை நம்பினா வருவான்ல சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜிட் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, உனக்கு தெரியும்ல நம்பினா எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மட்டும் அதிகமாக சொல்லிக்கிறேன், அவனை பற்றியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜிட் பார்க்குறாங்க, ஃபஸ்ட் டைம் உங்கள் ஃபேமிலி பற்றி சொன்னால ஜின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நினைவு யோசிச்சேன், உன்னை விட எனக்கு உன் தம்பி பிடிச்சி ஹானஸ்டாக சொன்னாக்க எனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டாக பிடிச்சது தாண்டி உன்னோட தம்பி என்னோட ஓன் பிரதரை நான் பார்த்தேன், பிரதர்ன்ற தாண்டி ஒரு குழந்தைய நான் பார்த்தேன். நீ சொன்னல உன் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, உன்னால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்பா அம்மா இறந்து போகணும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படி விட்டு போயிட்டாங்க, அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அப்படி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் நீ சாப்பிடாம தூங்காமல் எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அன்கான்ஷியஸ் மாதிரி இருந்த அப்படி சொல்லி சொன்னேன்.
எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து எனக்கு ஒரு ஃபீவர் ரொம்ப ஹையாக இருந்தப்போ ஜிமின் பக்கத்து வீட்டிலலாம் போய் கேட்டுருக்காங்க அண்ணாக்கு ரொம்ப ஃபீவர் சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாரும் மெடிசன் வாங்கி கொடுப்பா சரியாடுன்னு சொல்லியிருக்காங்க. மெடிசனுக்கு காசு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதும் அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் போயிட்டு ஜிமின் கேட்டிருக்கான். அப்போ அவங்க இந்த மாதிரி வெசல்ஸ் வாஷ் பண்ணி போட்டு மணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஜிமின் போயிட்டு அவங்க வீட்டு வெசல்ஸில் வாஷ் பண்ணியிருக்கான். அப்போ தான் நீ ஜிமினுக்கு அப்போ தான் உங்களுடைய ஹெல்த்தி உங்களோட அப்பா அம்மா வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மணி வந்ததுனால உங்களோட தம்பியோட சைன் தேவைப்பட்டு சொல்லிட்டு நீ சொன்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, சின்ன அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. சின்ன வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் இறந்துருப்பாங்களா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படி விட்டு போயிட்டாங்க. ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இந்த பக்கம் ஜின்னுக்கு ரொம்ப ஹை ஃபீவர், எனக்கு சரியாக சாப்பிடாம அழுது தூங்கி அழுதுட்டு அப்படியே படுத்து படிக்காம இருப்பாரு. ரொம்ப ஃபீவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்போ ஜின்னு பக்கத்து வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்க அண்ணாக்கு ஃபீவர் சொல்லும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க மெடிசன் வாங்கி கொடுப்பா சொல்லிட்டாங்க. மெடிசனுக்கு வந்து மணி இருக்காது. அப்போ ஜிம்முக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் தான் டாக்டர், அவருக்கு என்ன பண்ணிட்டு தெரியல. அப்போ அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு ஆண்டி, அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆண்டி அண்ணாக்கு ஃபீவர் சொல்லி ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க அண்ணாக்கு ஃபீவர் என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. காசு தாங்க மெடிசன் வாங்கணும் ஜிம்மு கேட்டிருப்பாங்க. அப்போ சும்மா அப்படி காசு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணி தான் அவனா காசு தரேன்னு சொல்றாங்க. ஜிம்மு எதுவுமே சொல்லாமல் அவங்க வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண அள்ளி போட்டிருப்பாங்க. ஜிம்மு போயிட்டு அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஜிம்மோட பேரண்ட்ஸ் இருக்கு, ஜிம்மு ஒரு பிரின்ஸ் மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து மிடில் கிளாஸ் தான், ரொம்பலாம் ரிச்சு கிடையாது. மிடில் கிளாஸாக இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஏன்னா ஜிம்மு கொஞ்சம் ஏஜ்க்கு அப்புறம் பிறந்திருப்பாரு. ஜிம்முக்கு ஏஜ் அப்படி அதனால ஒரு குட்டி பையனை அழகாக பார்த்துருப்பாங்க. ஜின்னோட பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு ஒர்க் போகிறவங்க எல்லா 2 பேரும் ஒர்க் போவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அவங்க அழகாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம்மோட பேரண்ட்ஸ் வரைக்கும் ஜிம் வந்து சின்ன கூட ஹாட் ஆனதே கிடையாது. அவ்வளோ அழகாக வளர்த்த பையனை ஜிம் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் சின்னோட வீட்டுக்கு ஒரு 2 3 ஆஃபீஸர் மாதிரி வந்திருப்பாங்க. வந்துட்டு டோர் நாக் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப முடியாமல் அப்போ தான் எஞ்சி வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் கேட்குறாங்க பாருப்பா உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, இப்போ தான் எனக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட்லாம் வந்துச்சு, நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், உங்களுக்கு மணி வந்துட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த மணியை கொடுக்குறாங்க. எங்க உங்களோட தம்பி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த மணி வந்து உங்க குழந்தைங்க ரிசீவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. 2 பசங்களோட நேம் மென்ஷன் ஆயிருக்கும். உங்களுக்கு தம்பி இருக்காங்க என்னன்னு கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க ஜிம்மின்னு எங்க சொல்லி இப்போ தான் ஜின்னு யோசிக்கிறாங்க. என் தம்பி சொல்றாங்க எங்கன்னு தேடுங்க சொல்றாங்க. அப்போ தான் நம்ம ஜின்னு தேடுறாரு. ஜிம்மின் எங்க இருக்கா ஜின்னு கேட்குறாரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 5 days ஓகே. அப்போ தான் ஜிம்னு வந்துட்டு தேடுறாங்க. ஜிம்மு எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜிம் வந்து அங்கே பார்க்குறாங்க. அவங்க ரிலேட்டிவ் வீட்டோட பேக் சைடில் வந்துட்டு நிறைய வெசல்ஸ் இருக்கு. அது ஜிம் வந்துட்டு இதை அப்படியே ரப் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ரப் பண்ணிருக்காரு. இப்போ ஜின்னு வந்துட்டு கேட்டு வந்திருக்காங்க. அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க ஜின் என்னாச்சு கேட்குறாங்க. என் தம்பி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அவங்க ஆண்டி வீட்டுக்கு தான் போனாங்க சொல்றாங்க. அப்போ ஜின்னு வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஜின்னா எங்க இருக்கா சார் ஜிம்மின் வந்துட்டு அதை வெசல்ஸ் வாஷ் பண்ணி இருப்பாங்க. ஜின்னுக்கு அதை பார்த்து ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும். என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. அது ஆண்டி காசு தரேன்னு சொன்னாங்க, மெடிசன் வாங்கணும்ல உங்களுக்கு அப்படி ஜிம் சொல்லும்போது ஜின்னு அப்படியே ரொம்ப நொறுங்கி போயிருப்பாரு. அந்த செகண்ட் வந்துட்டு என்னடா பண்ணுறா சார் ஜிம்மி தான் வந்துட்டு எந்திரிச்சு கிட்ட வந்து பறக்கிட்டு வந்து இங்கே பாரு எந்திரி சொல்லிட்டு ஜிம்மு தூக்கி வச்சுருப்பாரு. அப்போ ஜிம்மு வந்து ஒரு லாங் சைட் டிஷர்ட் மட்டும் போட்டுருப்பாரு. என்னது இதெல்லாம் சொல்லிட்டு ஹேண்ட்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சோப்பு அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணிப்பாரு. அதெல்லாம் இருக்கும். ஒரு அங்கே தண்ணி இருப்பாரு, கை கழுவி விட்டு தூக்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி ஜிம்மு திட்டிட்டு இருக்காங்க. ஆண்டி காசு தரேன்னு சொன்னாங்க, மெடிசன் வாங்க ஜிம்மு சொல்றாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப அழுகு வருது. அப்போ தான் டைட்டாக ஹக் பண்ணி எடுத்துருப்பாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப அழுது போயிருப்பாங்க. அந்த செகண்ட் வந்துட்டு ஒரு யோசிச்சுப்பாரு. சார் அப்பா அம்மா எல்லாம் என்ன நமக்கு தம்பியை வச்சு போயிருக்காங்க, நம்ம தம்பியை பார்க்காம இருக்கோமே, நம்ம வந்துட்டு இப்படி அப்படி சொல்லிட்டாங்க. அண்ணாக்கு மெடிசன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லியிருப்பாங்க. நீ எப்படி பண்ணு ஜின்னு கேட்டிருப்பாங்க. ஆண்டி காசு தரேன்னு சொன்னாங்க, மெடிசன் வாங்கி தரேன் அப்படி ஜிம்மு சொல்லியிருப்பாங்க. மெடிசன் போட்டு எனக்கு ஃபீவர் சரியாடு ஜிம்மு சொல்லியிருப்பாங்க. ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாரு. இல்லை சாரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சின்ன பையன் இல்லையா ஜிம்மின்னு. அப்போ ஜின்னு வந்து ரொம்ப அழுதுருப்பாரு. சரி ஓகே சாரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ண மெடிசன் எல்லாம் வேணாம் வாசல் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஜின்னு ஆண்டி பார்த்துருவாங்க. ஜின்னு என்ன பண்ண சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அறிவாளி ஆண்டி, அவன் சின்ன குழந்தை, நான் போய் பாத்திரம் விளக்க சொல்லிருக்கீங்க சொல்றாங்க. அவன் தான் காசு கேட்டாங்க, காசு சும்மா கொடுக்கணுமா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு காசு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் வந்துட்டு வாசல் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து மணி கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 பேரும் சைன் போட சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தானே, குட்டியாக ஒரு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு எடுத்துருப்பாங்க. சைன் வாங்கிருக்க மாட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருப்பாங்க. எடுத்துட்டு மணி கொடுத்துருப்பாங்க. ஜிம்மு மணி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடனை இருந்திருக்காது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா கடனை வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஜிம்மு வந்து மணி வச்சு லைஃப் வாழ்க்கை வந்து வாழணும், நம்ம எப்படியே நம்ம தமிழ் சஃபர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்ன பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு வந்துட்டு நான் இருக்கேன், நம்ம தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு இது மாதிரி ஜின்னு சொல்லிப்பாங்க. எங்கே போவா சரி நான் இருக்கேன், அண்ணா இருக்கா சொல்லி ஜின்னு சொல்லியிருப்பாங்க. ஜின்னா டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. அண்ணா நீ விட்டு போயிடாத, எனக்கு பயமா இருக்க சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் எங்கேயும் போகல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு அப்போ டைட்டாக ஹக் பண்ணிப்பாரு. நான் இருக்கேன் ஓகே, அதுக்கப்புறம் எங்கே போய்ட்டு நம்மளால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் தேடி போகாது, யார் வீட்டுக்கு போகாத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வீட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க, சேல் பண்ணிப்பா. ஜின்னு அந்த வீட்டை சேல் பண்ணிட்டு எனக்கு அதில் பூசானில் ஓகேவா, பூசானில் வந்துட்டு சேல் பண்ணிட்டு நம்ம சேல் போகலாம் சொல்லிட்டு சேலுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்துருப்பாங்க. அந்த மணிலாம் வச்சுருப்பாரு. ரெண்டுக்கு எடுத்துட்டு நம்ம ஜின்னு வந்துட்டு என்னோட பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு ஜிம்னு பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மணி வந்துருக்கும். அந்த மணியை வச்சுக்கிட்டே அவங்க சாப்பிட்றதுக்கு
மற்றது எல்லாத்துக்கும் அந்த மணி வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கணும் வளரணும்னு சொல்லிட்டு அந்த மணி அப்படி தான் அவங்க அப்பா அம்மா கொடுத்த அந்த இன்சூரன்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்காக அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சு தான் சின்ன மீடியமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன ஜிம்மும் நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லைஃப் வந்துட்டு ஒரு ஹோப் வருது, நம்ம வாழணும்னு சொல்லி. ஏன்னா ஜிம் வந்து யாராவது ஸ்கூலில் வந்துட்டு கிளாஸ் வந்து பர்த்டேக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, அது கூட எடுத்துகிட்டு வருவார். எனக்கு ஜின்னுக்கு கொடுக்கணுன்றதுக்காக அண்ணா கொடுத்துட்டு தான் சாப்பிடணும், இதுவும் ஷேர் பண்ணி அவங்க அம்மா சொல்லுவாங்க ஷேர் பண்ணி சாப்பிட அண்ணா கிட்ட சொல்லிட்டு அந்த ஹேபிட் வந்து அவருக்கு வந்துருக்கும். யார் என்ன கொடுத்தாலும் ஜின்னுக்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வந்து ஜிம்முக்கு போய் எடுத்துட்டு வருவாங்க. அது ஜின்னோட ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும். ஜிம்மு போய் எங்கே ஜின்னோட ஸ்கூல் முடிய டைம் இருக்கும். ஜிம்மு போய் வெயிட் பண்ணிட்டு போவாங்க அண்ணா வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஜின்னு வருவாங்க, கை பிடிச்சி வந்திருப்பாங்க. அப்படிதான் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து அப்படிதான் இருக்கும். எல்லாமே ஜின்னு தான். ஜிம்முக்கு வந்து ஜின்ன தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வாழ்வார். என்னன்னாலும் அவர் கொடுத்ததை சாப்பிடணும். யாராவது கொடுத்தாங்க உடனே தூக்கி ஓடி வருவார், ஏங்க எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கொடுப்பாரு. அவ்வளோ பாசமா ஒரு மாதிரி அழகாக வச்சிருப்பாரு. சின்ன வந்து நினைச்சிருக்காங்க நான் கூட எனக்கு யாருமே நினைச்சிட்டேன், அப்பா அம்மா பண்ணதுக்கு யாருமே நினைச்சிட்டேன், எனக்கு அப்பா வந்து ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, என்னோட பொக்கிஷன் சொல்லிட்டு அவர் வந்து குழந்தை மாதிரி நினைச்சிருப்பாரு. ஜின்னு வந்துட்டு அப்புறம் வாட்டிங்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன வந்துட்டு நம்ஜனை மீட் பண்ணுறப்போ நம்ஜன் சின்ன எல்லாருக்கும் கன்ஃபர்ஸ் பண்ணுறப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு, என்னோட தம்பி வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் இம்பார்ட்டன்ட், அவன் இல்லாமல் இதனால வந்துட்டு உங்க கூட வந்து லைஃப் வந்து இப்படியாக்க அவங்க கூட வர முடியாது, மேரேஜில் படிக்க முடியாது, அவன் வந்து படிக்கணும், லைஃப் செட்டில் ஆகட்டும் சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ஜன் வந்துட்டு மெச்சூரிட்டியாக பேசியிருப்பாங்க, எனக்கு புரியுது உன் தம்பி வந்துட்டு எனக்கு புரியுது நீ எவ்வளோ காசு வந்துருக்குன்னு சொல்லிட்டு யாராலும் தம்பி விட்டு தர மாட்டேன், யாராலும் உன் தம்பி